Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 6 ஓட third chapter number playல exercise number 3.5 பண்ண போறோம். இப்போ 3.5ல நமக்கு pretty palindromic patterns கொடுத்திருக்காங்க. அதாவது palindromic numbers பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து any order மாத்தி போட்டாலும் அது வந்து same value இருக்கும். Any order the sense வந்து either left to right or right to left நம்ம அந்த ஆர்டர் மாத்தி போட்டாலும் அதுக்கு வந்து சேம் வேல்யூ தான் இருக்கும். ஸோ அந்த நம்பரை வந்து நம்ம palindromic numbers அப்படின்னு சொல்லுவோம். இங்கே few example கொடுத்திருக்காங்க 66, 848, 575, 797, 1111. இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம left to right or right to left போட்டாலுமே நமக்கு வேல்யூ வந்து ஒன்று தான் இருக்கும். இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து either we can call it as palindromes or palindromic numbers. இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, all palindromes using 1 2 3. The numbers 121, 313, 222 or some examples of palindromes using the digits 1, 2, 3. Write all possible 3-digit palindromes using these digits. இப்போ இந்த 1, 2, 3 number base பண்ணி இங்க few palindromic numbers கொடுத்திருக்காங்க. இது தவிர்த்து வேற ஏதாவது நியூவா நமக்கு பேட்டர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து 1 டார்கெட் பண்ணி பண்ணலாம். ஸோ 1 பார்த்து நமக்கு 111. நெக்ஸ்ட் 2 டார்கெட் பண்ணி எழுதணும். பட் இங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 222 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம 3 டார்கெட் பண்ணலாம் 333. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 1 2 காம்பினேஷன் பண்ணலாம். ஸோ இங்க 1 2 1 கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா 2 1 2 பண்ணலாம். அண்ட் வேற காம்பினேஷன் பண்ண முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் 1 and 3 எடுத்து பண்ணலாம். 1 3 1 பண்ணலாம். இப்போ 2 and 3க்கு நம்ம பண்ணலாம் 2 3 2 3 2 3. ஸோ நெக்ஸ்ட் 3 1 3 கொடுத்துருக்காங்க. 3 2 3 பண்ணிட்டோம். 2 3 2 பண்ணிட்டோம். 2 1 2 பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து இங்க பாசிபிள் palindromes பண்ணிட்டேன். இது தவிர்த்து நீங்க ஏதாவது இருந்ததா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? Reverse and add palindromes. Now look at these additions. Try to figure out what's happening. Steps to follow. Start with a 2-digit number. Add this number to its reverse. Stop if you get a palindrome or else repeat the steps of reversing the digits and adding. இப்போ இங்க வந்து few palindromes கொடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா 34 அதை ரிவர்ஸ் பண்ணி 43 எழுதியிருக்காங்க. We get the same palindromic numbers here. அதே மாதிரி இங்க 29 ரிவர்ஸ் பண்ணா we get 92. இதையும் நம்ம ஆட் பண்ண போது we get palindromes. And next வந்து 48 ரிவர்ஸ் பண்ணா 84 வரும். இப்போ இந்த நம்பர் ஆட் பண்ண போது இது palindromic கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணனும், இந்த நம்பரை ரிவர்ஸ் பண்ணி எழுதும் போது ஃபைனலா we get the palindrome numbers here. அதே மாதிரி இதுக்கும் 76 and ரிவர்ஸ்ல பண்ணா 67 வருது. and இது வந்து palindromic number கிடையாது. பட் எனிவே நம்ம இதை ரிவர்ஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ண போது ஃபைனல் ஆன்சர் வந்து we get palindrome. Try the same procedure for some other numbers and perform the same steps. Stop if you get a palindrome. There are numbers for which you have to repeat this a large number of times. Are there numbers for which you do not reach a palindrome at all? So இந்த மாதிரி any 2-digit number வந்து எடுத்துட்டு அது வந்து palindrome வர வரைக்கும் நம்ம அந்த ஸ்டெப்ஸ் ரிப்பீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு நெக்ஸ்ட் ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. Explore. Will reversing and adding numbers repeatedly starting with a 2-digit number always give a palindrome? Explore and find out. இந்த மாதிரி few numbers எடுத்து அதோட palindrome வச்சு நம்ம ஆட் பண்ணி வர ஆன்சர் வந்து palindromic-ஆ இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே வந்து palindrome நம்பர்ஸ் தான் வரும். அண்ட் சில நம்பர்ஸ்க்கு வராது. அது எந்த நம்பர்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் வச்சு ஆட் பண்ணி இந்த மாதிரி ரிவர்ஸ்ல போட்டு ஆட் பண்ணி அந்த ஆன்சர் வந்து palindromic வந்ததுன்னா விட்டுடுங்க. ஸோ வரலைன்னா யூ கீப் ட்ரையிங். அது ஸ்டெப் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. இப்போ பார்த்தீங்க 2 ஸ்டெப் போட்டிருக்காங்க இல்லையா, யூ கேன் இன்க்ரீஸ் டு 3 or 4 ஸ்டெப்ஸ் till you reach the palindromic numbers. சப்போஸ் அந்த நம்பருக்கு palindromic numbers வரல அப்படின்னா நீங்க அந்த நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு palindromic கான்செப்ட் வராது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபேக்ட் வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்லை டீச்சர் கிட்டயோ ஷேர் பண்ணுங்க. இங்க வந்து அதுக்கான ஆன்சர் கொடுத்திருக்காங்க. The answer is yes. For 3-digit number the answer is unknown. இப்போ நம்ம 2-digit வச்சு நம்ம ஆட் பண்ணும் போது அந்த நம்பர் எல்லாமே வந்து palindrome தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. For 3-digit numbers the answer is unknown. It is suspected that starting with 196 never is a palindrome. இப்போ 2-digit பண்ணும் போது நமக்கு palindrome நம்பர்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இன் கேஸ் 3-digit பண்ணும் போது palindrome நம்பர்ஸ் வராது சம் கேசஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளும் கொடுத்திருக்காங்க 196. நம்ம 196 பண்ணும் போது அதுக்கு palindrome நம்பர் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இதை செக் பண்ணி பாருங்க. Puzzle time. இங்க ஒரு பசில் கொடுத்திருக்காங்க. We have to fill up these boxes. இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கான க்ளூ கொடுத்திருக்காங்க. I am a 5-digit palindrome.
இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா palindrome numbers. And next என்ன கொடுத்துருக்காங்க, I am an odd number. So இது வந்து ஒரு odd number. My t digit is double of my u digit. இப்போ u ஓட double தான் வந்து t value. இப்போ for example u வந்து நம்ம 2 வச்சிட்டோம்னா t வந்து 4 இருக்கும். ஸோ அந்த மாதிரி double the value of t அப்படின்னு கொடுத்துருக்காங்க. My h digit is double of my t digit. இப்போ t ஓட double தான் வந்து h. ஸோ u ஓட double வந்து t, t ஓட double வந்து h. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு நம்பர் எடுக்கணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் பிளேஸ்ல வந்து if I make it 5 போட்டோம்னா t என்ன ஆகும், double the value of u இல்லையா, நான் இங்க u எழுதிக்கிறேன். t என்ன ஆகும், double the value 10 வந்துரும். அப்போ இங்க நான் 10 போட முடியாது, 2 டிஜிட்டா மாறிடுது. பட் we need single digit, ஏன்னா ஒரு பாக்ஸ்ல ஒரு நம்பர் தான் போடணும். அப்போ நம்ம 5 கன்சிடர் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் நம்ம 4 எடுத்துக்கலாம். இப்போ 4 எடுத்தோம்னா t என்ன ஆகும், 8 வரும். அண்ட் h பிளேஸ்ல என்ன வரும், t ஓட டபுள் தான் h. அப்போ என்ன ஆகும், 8 plus 8 வந்து 16 மாறிடும். ஸோ இங்கே 16 நான் பிளேஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா 2 டிஜிட் நம்பர் வருது. we need only single digit. அப்போ 4ம் கிடையாது, நம்ம ஆப்ஷன்ல 4ம் கிடையாது. இப்போ நம்ம 5, 4 நம்ம ட்ரை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 3 வந்து யூனிட் பிளேஸ் எடுத்தோம்னா நெக்ஸ்ட் t என்ன ஆகும், டபுள் தி u வேல்யூ. அப்போ 6 வரும். h வந்து 12 வரும். அப்போ இதுவும் வந்து அப்ளிகபிள் கிடையாது, ஏன்னா இங்க 2 டிஜிட் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம 2 ஆப்ஷன் தான் இருக்கு, either 1 or 2. ஓகேங்களா? இப்போ நம்ம 2ல பார்க்கலாம். இப்போ நான் இங்க 2 போட்டேன்னா செகண்ட் வேல்யூ எனக்கு 4 வரும். ஸோ 4 plus 4 வந்து 8 வரும். இப்போ யூனிட் பிளேஸ்ல வந்து நான் 2 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஈவன் நம்பரா வந்துடும், ஆட் நம்பர் வராது. நமக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்க, ஆட் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 2வும் அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ 2 ஆல்சோ நாட் அன் ஆப்ஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஒன்லி 1 தான் இருக்கு. இப்போ நான் யூனிட் பிளேஸ்ல 1 பண்ணனா அது டபுள் வேல்யூ என்ன இருக்கும், 2வா மாறிடும். 2ஓட டபுள் வேல்யூ 4ஆ வந்துடும். அப்போ நம்ம இங்க என்ன பண்றோம், அகைன் நம்ம 2, 1 போட்டுக்கிறோம். So we got the palindrome numbers. 12,421 is the value. இப்போ நம்ம words எழுதிட்டோம். 12,421 is the answer.